கோவா விமான நிலையத்தில் ஹிந்தி தெரியாது என்பதற்காக தமிழ் பெண் ஒருவரை சிஐஎஸ்எஃப் வீரர் மிரட்டியிருக்கிறார். இந்த சம்பவத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் அவர் பதிவிட்டிருக்கிறார். ஹிந்தி அலுவல் மொழியே தவிர தேசிய மொழி அல்ல என்று குறிப்பிட்டிருக்கிறார். இது பற்றிய விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் பாஸ்கர் இணைகிறார். பாஸ்கர், இந்த விவகாரம் தொடர்பாக எக்ஸ் தளத்தில் முதலமைச்சர் பதிவிட்டுள்ள அந்த பதிவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தகவல்கள் என்ன? விமான நிலையத்துல பாதுகாப்பு பணியில மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்கள் பணியாற்றி வருகிறார்கள். கோவா விமான நிலையத்துல தமிழ் பெண் ஒருவர் இந்தியில பேசி அவர் இந்தி தெரியாது என்று சொன்னதும் சிஐஎஸ்எஃப் வீரர் ஒருவரால் மிரட்டப்பட்டிருக்கிறார். தமிழ்நாடு இந்தியாவில் தானே இருக்கிறது என்றும் இந்தியாவில் உள்ள அனைவரும் இந்தியை கற்க வேண்டும் என்று பாதுகாப்பு படை வீரர் பாடம் எடுத்திருக்கிறார். இது தொடர்பாகத்தான் தமிழக முதலமைச்சர் இந்த பதிவை மேற்கொண்டிருக்கிறார். இதில் வெறும் கடும் கண்டனத்திற்கு உரியது. இந்தி அலுவல் மொழியை தவிர தேசிய மொழி அல்ல என்று அவருக்கு யார் சொல்வது என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். பல்வேறு மொழி பேசும் மக்களின் கூட்டாட்சி நாடுதான் இந்தியா. கூட்டாட்சி தன்மையை வலியுறுத்தும் வகையில் தான் மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்கள் செயல்பட வேண்டும். விமான நிலையங்கள அனைத்து மொழிகளுக்கும் உரிய மதிப்பும் மரியாதையும் வழங்கப்பட வேண்டும் என்பதை தமிழக முதலமைச்சர் வலியுறுத்தியிருக்கிறார். வீரர் இந்த பாடம் எடுத்ததும் அதே நேரத்தில் ஹிந்தி பேசணும் சொல்லி வலியுறுத்தியதும் கடும் கண்டனத்திற்குரியது. இந்தி அலுவல் மொழியே தவிர தேசிய மொழி அல்ல என்று அவருக்கு யார் சொல்வது என்றும் தமிழக முதலமைச்சர் கேள்வி எழுப்பியுள்ளார். தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.